الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد. قال الله تعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفتؤمنون ببعض الكتاب وتكفرون ببعض فما جزاء من يفعل ذلك منكم إلا خزي في الحياة الدنيا ويوم القيامة يردون إلى أشد العذاب وما الله بغافل عما تعملون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர் வழிகாட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மார்க்கத்தை அரைகுறையாக அல்ல முழுமையாக பின்பற்றுவோம் என்ற தலைப்பில் மேலும் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுவது, அதனுடைய அவசியத்தை குறித்து பல்வேறு செய்திகளை நாம் கடந்த வாரம் மிக விரிவாக பார்த்தோம். ஒரு மனிதன் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும். 50 கட்டாய கடமைகள் இருக்கிறது என்றால் அந்த 50ஐயும் அவன் பின்பற்ற வேண்டும். 100 ஹராம்கள் இருக்கின்றன என்றால் அந்த 100ஐயும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவன் மறுமையில் ஈடேற்றம் பெற முடியும் என்பதை நாம் விளக்கமாக பார்த்தோம். இந்த மார்க்கம் அல்லாஹுடைய மிகப்பெரிய அருட்கொடை. ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தை அரையும் குறையுமாக பின்பற்றினால் அவன் அல்லாஹுடைய இந்த பெரும் அருட்கொடையை உதாசீனப்படுத்துகின்றான் என்று பொருள். அதே போன்று இந்த மார்க்கத்தை அரையும் குறையுமாக பின்பற்றுகிற காரணத்தால், சில கடமைகளை செய்து சில கடமைகளை செய்யாத காரணத்தால், சில ஹராம்களை தவிர்த்து கொண்டு வேறு சில ஹராம்களை தவிர்த்து கொள்ளாமல் இருக்கின்ற காரணத்தால் இந்த உலகத்திலேயே நமக்கு இழிவு வந்துவிடும் என்பதை திருக்குர்ஆன் குறிப்பிடுவதையும் நாம் விளக்கமாக கண்டோம். அதே போன்று மூன்றாவதாக, ஒரு மனிதன் அரையும் குறையுமாக இந்த மார்க்கத்தை பின்பற்றினால் மறுமையில் அவன் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது, பரிசுகளை பெற முடியாது, சுவனம் செல்ல முடியாது என்பதையும் நாம் பார்த்தோம். ஆக 3 மிக முக்கியமான விளைவுகள். மார்க்கத்தை அரையும் குறையுமா நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னா 3 முக்கியமான விளைவு. அல்லாஹுடைய இந்த நியமத்தை உதாசீனப்படுத்துறோம், உலகத்துல இழிவு, மறுமையில தண்டனை. ஆக மார்க்கத்தை முழுமையா பின்பற்றணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு வர்றோம். நாம் எந்த அளவிற்கு தனிநபராகவும் முழு சமூகமாகவும் சேர்ந்து இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுகின்றோமா? ஒரு பெரிய அலசல் தேவைப்படுது, ஒரு பெரிய ஆய்வு தேவைப்படுது. எந்தெந்த விஷயத்துல நம்ம முழுமையா மார்க்கத்தை பின்பற்றுறோம், எந்த விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்துறோம், எதுல கவனம் செலுத்துறது இல்ல. ஒரு சில உதாரணங்கள், ஒரு 5 உதாரணங்களை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கவனப்படுத்துவதற்காக, நம்முடைய சிந்தனையை செதுக்கிக் கொள்வதற்காக ஒரு 5 உதாரணங்கள். முதலாவது உதாரணம், பொருளாதார தேடல். ஒரு முஸ்லிம் ஆண்மகன் பொருளாதாரம் தேடல் அவனுடைய கட்டாய கடமை, இது மார்க்கம் சொல்லுது. ஒரு முஸ்லிம் ஆண்மகன் சம்பாதிக்காம இருக்கலாமானா இருக்கக்கூடாது, நிச்சயம் சம்பாதித்து ஆக வேண்டும்.
யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபான். அல்லாஹ் பல்வேறு வசனங்களில் சொல்லுகின்றான், நீங்கள் தூய்மையானவற்றை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், சம்பாரியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போ நாம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய கஷ்டப்படுறோம், உடல் ரீதியாக கஷ்டப்படுறோம், சிந்தனை ரீதியாக நம்ம நிறைய கஷ்டப்படுறோம், இரவு பகல் பாராமல் மிகப்பெரிய அளவில். இது என்னுடைய கடமை, என்னுடைய ரட்சகன் என் மீது கடமையாக்கி இருக்கின்றான், நான் எல்லா வயதிலும் சம்பாதித்தாக வேண்டும், பொருளீட்டுவதனுடைய கடமை என்கிற அடிப்படையிலே நாம் சம்பாதிக்கின்றோம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற அடிப்படையில் நாம் கடல் கடந்து பயணம் செய்து கூட நாம் சம்பாதிக்கின்றோம். குடும்பத்தாரை பிரிந்து மனைவி மக்களை பிரிந்தெல்லாம் நாம் சம்பாதிக்கின்றோம். கனரக வேலையை செய்வோர் உண்டு, இலகுவான வேலைகள் செய்வோர் உண்டு, உடல் உழைப்பு செலுத்துவோர் உண்டு, சிந்தனை ரீதியாக ஒரு இடத்திலே இருந்து பணி செய்யக்கூடியவர்களும் கூட உண்டு. இப்படி பல வகையில் நம்ம சம்பாதித்து தான் ஆகணும். ஏன்னா மார்க்கம் கட்டாயப்படுத்துது, தொழுக நோன்பு இந்த மாதிரி வரிசையில் சம்பாதிச்சாகணுங்கிறது ஒரு முஸ்லீமுடைய கடமை. இதை அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஒரு 90-99% முஸ்லீம்கள் செய்கின்றோம். அதே சமயத்தில் அதை நேர் எதிரே சம்பாதிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதே மார்க்கம் தான் சொல்லுகிறது, தூய்மையானவற்றை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும், உங்களுடைய வருவாய் ஹலாலானதாக இருக்க வேண்டும், தடை செய்யப்பட்ட பொருளீட்டல் என்பது உங்களிடத்தில் இருக்கக்கூடாது என்பது மார்க்கத்தினுடைய மற்றொரு கடமை, அதன் எதிரே இருக்கக்கூடிய மற்றொரு கடமை. இப்போ ஒன்று நம்ம கவனம் செலுத்துறோம், இன்னொன்று கவனம் செலுத்துறது இல்லை. நாம் இன்றைக்கு நம்முடைய பொருளாதார தேடலை மார்க்க அச்சில் மார்க்கம் அனுமதித்த வகையில் நாம் திரட்டுகின்றோமா தேடுகின்றோமா என்ற ஒரு பெரிய பார்வை நமக்கு வேண்டும். ஒரு தொழில், ஒரு வியாபாரம், அது ஹலாலானதா இருக்கணும். மார்க் ஒரு பட்டியல் கொடுக்குது, இதெல்லாம் நீங்க செய்யலாம், இது இந்த வியாபாரம் சரியானது, இந்தந்த பொருட்களை நீங்கள் வியாபாரம் செய்யலாம். அதே போன்று அனுமதிக்கப்பட்ட வியாபாரத்தில் கூட ஹராமான விஷயங்கள் கலந்துவிடக்கூடாது. இதுவும் நம்முடைய கவனத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம். அனுமதிக்கப்பட்டதுதான் நம்ம வியாபாரம் செய்யறோம், ஆனா அனுமதிக்காத வகையில பொய் பேசுவது, நேர்மையற்ற முறையில் நடந்து கொள்வது, குறைகளை ஏமாற்றுவது, சொல்லாமல் விட்டு விடுவது, இப்படி பல வகைகளிலே பொருளாதார தேடல் என்பது முழுமையாக ஹலாலாக இருக்க வேண்டும். ஹலாலானதாக இருந்தாலும் கூட அதில் ஹராம் கலக்காத வகையிலே இருக்க வேண்டும். இன்றைக்கு கண்களை மூடிக்கொண்டு நாம் யோசிக்கின்றோம், ஹராமான வியாபாரம் என்று பல இருக்கின்றன, அவற்றிலே முஸ்லிம்கள் இருக்கின்றார்களா என்றால் நிச்சயம் இருக்கின்றார்கள். ஒரு முஸ்லிம் கூட ஹராமான வியாபாரத்தை செய்வதில்லை என்று சொல்ல முடியுமா என்றால் நிச்சயம் சொல்ல முடியாது. சொல்ல போனால் பல வியாபாரங்கள் இருக்கின்றன, அவற்றிலே முஸ்லிம் சமூகம் மிக அதிக அளவில் ஈடுபட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அரசாங்கத்தை ஏமாற்றுகின்ற ஒரு வணிகத்தை இஸ்லாம் தடை செய்கின்றது. அவுஃபு பில் உகூத் என்று அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகின்றான். ஒரு அரசை ஏமாற்றி இல்லீகலாக அதிகாரப்பூர்வமற்ற முறையிலே நாம் செய்கின்ற வணிகம் என்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. கள்ளக்கடத்தல் இருக்கிறது, கடத்தல் வணிகம் இருக்கின்றன, சில பொருட்களை கடத்தக்கூடாது என்று அரசு சொல்லுகின்றது. இப்படி கள்ள வணிகங்கள், கடத்தல் வணிகங்கள், அதில் அதிகமானவர் யார் இருக்கிறார்கள் என்றால் நாம் முஸ்லிம்கள் தான் என்று கண்ணை மூடி சொல்ல முடியும். இப்படி தடை செய்யப்பட்ட வணிகங்கள் என்று வருகிற பொழுது அதில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பும் இருக்கின்றது என்பது நாம் இங்கே வேதனையோடு எண்ணி பார்க்க வேண்டும். பொருளாதார திரட்டல் ஒரு பக்கம் ஃபரது, இன்னொரு பக்கம் அந்த தூய்மையானதை தேட வேண்டும் என்பதும் ஒரு ஃபரது. ஆனால் நாம் ஒன்றை செய்கின்றோம், இன்னொன்றை நாம் செய்வது கிடையாது. நம்முடைய வணிகம் என்பது, நம்முடைய வியாபாரம் என்பது, நம்முடைய பொருளீட்டல் என்பது எப்படி இருக்க வேண்டுமானால் மிக தூய்மையானதாக இருக்க வேண்டும். சம்பாதித்தால் போதும் என்று இருக்கக்கூடாது, தூய்மையானவற்றை நாம் சம்பாதிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள். இறை தூதராக அனுப்பப்பட்டவுடன் அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த மக்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுட்டிக்காட்டிய ஒரு பெரும் தவறிலிருந்து அவர்கள் விடுபடாமல் இருந்தார்கள். அவுஃபுல் மிக்யால் வல் மீசான் வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்தார் மதியன் வாசிக்கு சொன்ன கட்டளை என்ன? அளவை நிறுவையில் நீங்கள் மிகச் சரியாக இருங்கள், மிகச் சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள், பூமியிலே நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று மூமின்களுக்கு சொன்னார்கள். மதியன் வாசிகள் யார் அப்படின்னா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள். ஆனால் இந்த பொருளியல் கடமையில் அவர்கள் சரியான முறையில் நடந்து கொள்ளவில்லை.
ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிகாட்டுதலை புறக்கணித்தார்கள். மிக ஆச்சரியமாக இதுவரையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால், தூதுத்துவத்தை நிராகரித்த காரணத்தால் முஸ்லிம் அல்லாதவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் முதல் முறையாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் அழிக்கப்பட்டார்கள். யார் அழிக்கப்பட்டார்கள்? மூமின்கள் அழிக்கப்பட்டார்கள். அவங்க யார்? முஸ்லிம்கள் தான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்டவர்கள், மறுமையை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஏன் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்றால், அவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிகாட்டிய அவர்களுடைய இந்த அற்புதமான கடமை, பொருளாதார கடமை, தூய்மையானவற்றை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும், அளவை நிறுவனத்தை மோசடி செய்யக்கூடாது, இந்த கடமை அவர்கள் மீறிய காரணத்தால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நாம் இங்கே கவனத்தோடு எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு பொருளாதார கடமையை மீறிய காரணத்தால், தூய்மையானவற்றை சம்பாதிக்காத காரணத்தால் ஒரு இறைத்தூதருடைய சமூகமே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், நாம் பொருளீட்டுகின்ற விஷயத்திலே நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போன்ற இரண்டாவது உதாரணம், நாம் திருமணங்கள் செய்கின்றோம். திருமணம் என்பது நபி அவர்களுடைய மிகச்சிறந்த ஒரு வழிமுறை. அந்நிக்காஹு மின் சுன்னத்தி, அந்நிக்காஹு மின் சுன்னத்தி, எல்லா அவைகளிலுமே ஓதப்படுகின்ற சொல்லப்படுகின்ற நபிகளாருடைய மிக அற்புதமான பொன்மொழி. முஸ்லிம் சமூகத்தில் திருமணம் நடைபெறுகிறதா? நிச்சயம் நடைபெறுகிறது. எல்லோரும் இந்த கடமையை நாம் செய்கின்றோம். அப்படி திருமண கடமையை நிறைவேற்றுகிற பொழுது அங்கே மார்க்கம் மஹர் என்ற ஒன்றை சொல்லுகிறது. மஹர்னா என்ன? ஆண் மகன் மணமகன் பெண்ணுக்கு தர வேண்டிய, அது பொன்னாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, மணமகன் தர வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் அதன் நேர் எதிரே திருமணத்தை நடத்துகின்ற பொழுது நாம் இன்றைக்கு வேறொன்றை நாம் கொண்டு வருகின்றோம். மணமகன் அவன் தர வேண்டும், ஆனால் அவன் வாங்குகிற இடத்திற்கு இன்றைக்கு வந்து விட்டான். மணமகள் தருகின்றாள், மணமகள் பெறக்கூடிய இடத்தில் இருக்கிறாள், மணமகள் பெறக்கூடிய இடத்தில் இருக்கிறாள், மணமகன் தரக்கூடிய இடத்திலே, வழங்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றான். நாம் இந்த வரிசையை மாற்றிவிட்டோம். மகர் என்கின்ற ஒரு கான்செப்டே நம்மள்ட்ட இல்லாம போச்சு. அப்படியே இருந்தாலும் பேருக்கு இருக்குது. இங்க மகர் இவர் ஒரு 50,000 தருவாரு, 2 பவுன் தருவாரு, 3 பவுன் தருவாரு. அதுக்கு பதிலாக அங்கிருந்து 50 பவுன் வரும், 100 பவுன் வரும். உண்மையில் நாம் இது போன்று வேறு எந்த மார்க்கத்துடைய சட்டத்தையும் நாம் உதாசீனப்படுத்துவதில்லை. அந்த அளவிற்கு மிக மோசமாக உதாசீனப்படுத்தப்படுகின்ற அல்லாஹ்வுடைய கட்டளையாக எது இருக்கிறது என்றால் இந்த மஹருடைய கட்டளை தான் இருக்கிறது. ஒரு பக்கம் பேருக்கு மஹரு, ரொம்ப காலமா மஹரே இல்லாம இருந்துச்சு. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் நாட்களாக, பல 10 ஆண்டுகளாக மஹரு கான்செப்ட் வந்திருக்கு. ஆனால் அந்த மஹருடைய பலன் இன்றைக்கு சமூகத்திற்கு கிடைப்பதில்லை. அதற்கு காரணம் என்னன்னா வரதட்சணை. இன்றைக்கு வளைகுடா நாடுகளை நாம் பார்க்கின்றோம். மகருடைய பலனை அந்த சமூகம் அனுபவிக்கின்றார்கள். அங்கே பெண்கள் கண்ணியமாக நடத்தப்படுகின்றார்கள். பெண்களுக்கு எல்லா வயதிலும் திருமணம் நடைபெறுகின்றது. அங்கே பெண்களுக்கு திருமணம் என்பது ஒரு சுமையாக இல்லை, ஆண்களுக்கும் சுமையாக இல்லை. அது சமூகத்தினுடைய பல்வேறு ஆரோக்கியமான விஷயங்களை இந்த மகர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. இன்றைக்கு மகரை நாம் தொலைத்து விட்ட காரணத்தால், அதனுடைய இடத்துல வரதட்சணை கொண்டு வந்த காரணத்தால் நீங்க சமூகத்தில் ஏகப்பட்ட பாதிப்புகள், மிகப்பெரிய சீர்கேடுகள் தனி தலைப்பிலே பேசப்பட வேண்டும். மிக மோசமான சமூக சீர்கேடுகள் எல்லாம் இந்த வரதட்சணையால வந்து இருக்கின்றன. அதுக்கு காரணம் என்ன? ஒரு பக்கம் நம்ம மகரை வாங்கிக்கிட்டு மகரை கொடுக்கிறோம், இன்னொரு பக்கம் வரதட்சணையை வாங்கிக்கிறோம். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? இன்றைக்கு பலரும் மார்க்கம் அறிந்து கொண்ட காரணத்தால் வரதட்சணை பத்தி எல்லாம் பேசுறது இல்லை. ஆனால் கேட்காமலேயே எங்கே கிடைக்கும் என்று பெண்களை தேடுகின்ற ஒரு கொடூரமான மனோபாவம் இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. மகரெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற பெண்களை எப்படி இருப்பார்கள் என்றால், அவருடைய தந்தை, அந்த பெண்ணுடைய தந்தை எப்படி இருக்கின்றார், அவர்களுக்கு அவருடைய வசதி வாய்ப்பு எப்படி இருக்கின்றது, முத பொண்ணுக்கு எவ்வளவு போட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் என்ன செய்வாங்கன்னா பொண்ணே பார்க்க போவோம். ஆனா வரதட்சணை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. எப்படி இந்த மார்க்கத்தை, அதனுடைய கட்டளைகளை எல்லாம் நாம் அறிவுபூர்வமாக, விஞ்ஞான பூர்வமாக மீறலாம் என்கிற அடிப்படையில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், இஸ்ரவேலர்களுக்கு நமக்கும் எந்த வித்தியாசம்? அவர்கள் சனிக்கிழமை என்று மீன் பிடிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றை யோசித்தார்கள், முதல் நாளே வலையை வீசி விடுவார்கள். சனிக்கிழமை மீன்லாம் பிடிக்க மாட்டாங்க, முதல் நாளே வலையை போட்டு வந்துடுவாங்க. அடுத்த நாள் ஓய்வு, ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த வலையில மீன்கள்லாம் இருக்கும், அவர்கள் எடுத்து வந்து விடுவார்கள். சனிக்கிழமை மீன் பிடிக்க மாட்டார்கள், ஆனால் அதற்கான சூழ்ச்சிகளை எல்லாம் செய்வார்கள்.
இப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் தான் இன்றைக்கு வரதட்சணை பொறுத்தவரை வந்து சேர்ந்திருக்கின்றது. இதிலே வரதட்சணை ஒழிக்க முடியாமல் இருப்பது இன்னொரு காரணம் யார்? பெண் வீட்டார். மணமகன் வீட்டார் அவங்க வந்து வரதட்சணை கேட்கறது, வரதட்சணை பத்தி எதுவுமே பேசுறது கிடையாது. ஆனா இவங்களாம் அவங்க பிள்ளைக்கு போடுறது. மணமகன் கேட்டால் அவன் குற்றவாளி என்றால், அவன் கேட்காத பொழுது மணமகள் வீட்டார் யாராவது வரதட்சணை வழங்கினால் அவர்கள் குற்றவாளிகள். அவர்கள் இந்த மகரை உதாசீனப்படுத்துகின்றார்கள். இங்கே தருபவர்கள் இருக்கின்ற காரணத்தால் வாங்குபவரும் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். தருவதற்கு யாரும் இல்லை என்றால் கேட்பதற்கும் யாரும் இருக்க மாட்டார்கள். ஒரு பக்கம் மகரை நாம் நிறைவேற்றுகின்றோம், அதே சமயத்திலே அதன் நேரெதிரே வரதட்சணையும் வாங்கி கொண்டிருக்கின்றோம். இதுவும் மார்க்கத்தை நாம் அரைங்குறையுமாக கடைபிடிப்பது. மூன்றாவது மிக முக்கியமான உதாரணம், நாம் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒரு பக்கம் நாம் ஜும்மா தொழுகை மிக சிறந்த முறையிலே மிக சிறப்பாக நாம் ஜும்மா தொழுகை நாம் நிறைவேற்றுகின்றோம். ஜும்மா தொழுகை எல்லாரும் வந்துடுறோம். 99% முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவிலே முக்கியத்துவம் வழங்கி ஜும்மா தொழுகைக்கு வந்து விடுகிறார்கள். எவ்வளவு பெரிய வேலை பலு இருந்தாலும் கூட ஜும்மா தொழுகைக்கு வந்துடுறோம். ஆனால் அதன் நேர் எதிரே ஐவேளை தொழுகை கடமை. ஆனால் அந்த தொழுகை குறித்து நமக்கு எந்தவித பிறங்கையும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. ஜும்மா தொழணும், வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா தொழணும், முடிஞ்சு போச்சு. அப்ப 5 வேளை யார் தொழுவா? அது நமக்கு கடமை இல்லையா? நாம் இப்படி நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் ஏன் ஜும்மா தொழுகின்றேன்? இறைவன் எனக்கு கடமையாக்கி இருக்கின்றான். நான் ஜும்மா தொழாவிட்டால் நான் இறைவனுடைய விசாரணையை எதிர்கொள்ள வேண்டி வரும், நான் நரகத்தை சந்திக்க வேண்டியது வரும், இறைவனுடைய தண்டனையை நான் தப்பித்துக் கொள்வதற்காக ஜும்மா தொழுகின்றேன் என்றால் அதேதான் 5 வேளை தொழுகைக்கு இருக்குது. 5 வேளை ஏன் தொழுகணும்? கடமை. 5 வேளை தொழுகலை என்னவாகும்? இறைவனுடைய விசாரணையை சந்திக்க நேரிடும். 5 வேளை தொழுகலை என்ன ஆகும்? தண்டனை. அதேதான் ஜும்மாவை விட்டால் என்ன குற்றமோ அதே குற்றம் தான் ஐவேளை தொழுகையும். ஆனால் இன்றைக்கு நாம் ஜும்மாவிற்கு தருகின்ற முக்கியத்துவம் ஐவேளை தொழுகைக்கு நாம் தருவது கிடையாது. ஆகவேதான் ஒரு அறிஞர் சொல்லுகிறார், இந்த சமூகம் ஐவேளை தொழுகையை மிக சிறப்பாக புரிந்து கொள்வதற்கு ஜும்மா தான் தடையாக இருக்கிறது என்றால் ஒருவருக்கு சொல்லப்பட வேண்டும், நீ ஐவேளை தொழுகையை தொழுது பழகி கொள்கின்ற வரையில் நீ ஜும்மா தொழுவாதே என்று அந்த அறிஞர் குறிப்பிட்டு காட்டுகிறார். மிகச்சிறந்த புகழ்பெற்ற ஒரு அறிஞர் சொல்லுகிறார், 5 வேளை நீ தொழுவணும், பழகணும். அதுக்கு எது தடையா இருக்குது? ஜும்மா தான் தடமையா இருக்கு. அதனால ஒரு 4-5 வாரத்துக்கு ஜும்மாவே தொழுவாது. 5 வேளையை தொழுகு, 5 வேளையை தொழுது பழகு, 5 வேளை கடமை என்பதை உள்வாங்கிக்கொள். அதற்கு பிறகு சிறப்பு தொழுகை ஜும்மா வெள்ளிக்கிழமை என்று லொஹருக்கு பதிலாக ஜும்மா தொழுவது சிறப்பு தொழுகை என்பதை நீ புரிந்து கொள். அதற்கு பிறகு நீ ஜும்மாவை தொழுகு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் ஜும்மா தொழுகைக்கு தருகின்ற முக்கியத்துவத்தை ஐவேளை தொழுகைக்கு தருவதில்லை. நாம் மார்க்கத்தை அரையும் குறையுமாக பின்பற்றுகின்றோம். 4வது சிறந்த உதாரணம், நாம் இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே நிறைய செய்திகளை சொல்லுகின்றோம், நிகழ்ச்சிகளை நடத்துகின்றோம். நிறைய பள்ளிவாசலை நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துது. நிறைய இஸ்லாமிய இயக்கங்கள் இஸ்லாத்தை குறித்து முஸ்லிம்களிடத்திலே சொல்லுகிறார்கள். இஸ்லாஹ் என்றால் முஸ்லிம்களை சீர்திருத்தம் செய்வது. திருக்குர்ஆன் நெடுகிலும் இஸ்லாமை குறித்து ஏராளமான வசனங்களை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள். ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி ஸிக்ரா, மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருங்கள், அது அப்பொழுதுதான் பலனளிக்கும் என்று திருக்குர்ஆன் குறிப்பிடுகிறது. ஒரு வருஷம் 2 வருஷம் நம்ம நல்ல விஷயங்கள் நம்ம காதல விழுகல அப்படின்னா என்ன ஆகும்? நாம் நல்ல விஷயங்களை கடைபிடிக்க முடியாமல் போய்விடும். ஆகவே நல்ல விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், இஸ்லாம் நமக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே சமயத்திலே அதன் நேரெதிரே மற்றொரு கடமை என்ன தெரியுமா? முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுவது, இந்த மார்க்கத்தின் செய்திகளை சொல்லுவது. மறுபடியும் மீண்டும் முஸ்லிம்களுக்கே சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு செய்தியை சொல்வதற்கு தடையாக மாறி போய்விடுகிறது. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு யார் இஸ்லாத்தை சொல்லுவா? அவங்களுக்கு நல்ல கருத்து தேவையில்லையா? அவர்கள் அல்லாஹுடைய அடியார்கள் இல்லையா? அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் இல்லையா? இன்றைக்கு உம்மத்துடைய கவலை என்கிற பெயரிலே சில இஸ்லாமிய இயக்கங்கள் முஸ்லிம் இடத்தில் மட்டும்தான் செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட அவங்க கவனமே போறதே கிடையாது. முஸ்லிம்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அப்ப முஸ்லிம் அல்லாதவங்க சொர்க்கத்துக்கு போகலைன்னா பரவாயில்லையா, நரகத்துக்கு போனா பரவாயில்லையா? அது இப்லீஸுடைய வெற்றி இல்லையா? ஆதமுடைய எந்த மகனாக இருந்தாலும், ஆதமுடைய எந்த பிள்ளையா இருந்தாலும் நரகத்திற்கு சென்றால் அது இப்லீஸுடைய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுமே ஒழிய அது அவனுடைய வெற்றியா, அவனுடைய தவறாக பார்க்கப்படாது.
இந்த உம்மத் என்று சொன்னால் எல்லோருமே உம்மத் தான். இந்த உலகத்தில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற 800 கோடி மக்கள், இந்திய திருநாட்டை வாழ்ந்து கொண்டிருக்கிற 145 கோடி மக்கள் எல்லோருமே நபி அவர்களுடைய உம்மத்து தான். எல்லோருமே அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். எல்லோருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் தான். அப்படி என்றால் எல்லோருக்கும் இந்த செய்திகள் சொல்லப்பட வேண்டும். அதைத்தான் நாம் தாவா என்று சொல்லுகின்றோம். திருக்குர்ஆன் தாவத் என்று சொல்லுகிறது, அழைப்பு பணி என்று சொல்லுகிறது. ஒரு பக்கம் நாம் இஸ்லாம் செய்கின்றோம், மறுபக்கம் நாம் அழைப்பு பணி தாவா செய்வது கிடையாது. மார்க்கத்தை நாம் அரையும் குறையுமாக பின்பற்றுகின்றோம். அதே போன்று 5வது மிக முக்கியமான உதாரணம், இன்றைக்கு சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு கடமை, அது கவனப்படுத்தப்படாமலேயே இருக்கிறது. அது என்ன கடமை? இன்றைக்கு நாம் மார்க்கத்துடைய பல்வேறு கடமைகளை நாம் செய்கின்றோம், கவனம் செலுத்துகின்றோம், சொல்லப்படுகின்றது, அறிஞர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு கடமை மட்டும் சுட்டி காட்டப்படுவதில்லை. சொல்ல போனால் அதற்கு எதிரான மனோபாவத்தை கவனப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். எல்லாமல் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ மஅஸ் ஸாதிகீன், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ மஅஸ் ஸாதிகீன், மூமின்களே நீங்கள் வாய்மையாளரோடு இருங்கள், வாய்மையாளர்கள் எல்லாம் சேர்ந்து இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த மார்க்கத்துடைய மிக முக்கியமான கடமை என்ன? நாம் அனைவரும் சேர்ந்து இருப்பது, நாம் அனைவரும் ஒரு ஜமாத்தாக இருப்பது, நாம் அனைவரும் ஒரு இயக்கமாக இருப்பது, இஸ்லாமிய இயக்கமாக இருப்பது. முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்துதான் இருக்கணும், தனியா போயிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நிறைய மக்கள், நிறைய நபித்தோர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகளுடைய தொடர்பிலேயே இருக்கிறார்கள், நபிகளுடைய கான்டாக்ட்லயே இருக்கிறாங்க. யாருமே நபியவர்களுடைய தொடர்புக்கு அப்பால் சென்று விடவில்லை. நபியவர்கள் அழைத்தால் வருவார்கள், நபி ஸல்லல்லாஹு என்ன கட்டளையிடுவார்கள் அதை செய்வார்கள், எல்லோருமே சேர்ந்து இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களும் சேர்ந்து இருப்பார்கள், சேர்ந்து தொழுவார்கள், சேர்ந்து போர் செய்வார்கள், சேர்ந்து மார்க்க பணிகளில் ஈடுபடுவார்கள், எல்லோருமே சேர்ந்து இருந்தார்கள். இப்படி இந்த சேர்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமை இன்றைக்கு சமூகத்திற்கு சொல்ல போனால் புரிவதில்லை. ஜமாத்தாக இருப்பது, சேர்ந்திருப்பது, இயக்கமாக இருப்பது என்பது இன்றைக்கு போதுமான அளவு உள்வாங்கப்படவில்லை. சொல்ல போனால் அதற்கு எதிரான சிந்தனை தான் இன்றைக்கு ஊட்டப்படுகின்றது. ஒருத்தர் இஸ்லாமிய இயக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னா அவரை நாம் உதாசீனப்படுத்துகின்றோம், அவரை நாம் கேவலமாக பார்க்கின்றோம். வேலை வெட்டி இல்லாத அவர் போய் இஸ்லாமிய இயக்கத்தில் இருக்காருன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கு வலைதளங்களில் நிறைய செய்திகள் வருகிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்க அந்த இஸ்லாமிய இயக்கங்களை எங்க காணா, அவங்க திடீர்னு ஆர்ப்பாட்டம்லாம் நடத்துவாங்களே எங்க காணா என்றெல்லாம் கிண்டல் செய்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். சொல்ல போனால் இஸ்லாமிய இயக்கத்தினால் தான் இந்த சமுதாயத்திற்கும், இந்த மார்க்கத்திற்கும், இந்த மண்ணுக்கும் நிறைய பலன்கள் விளைந்திருக்கிறது. ஒரு மனிதன் தொழுகையாரியா உருவாகிறான் என்றால் அது இஸ்லாமிய இயக்க ஊழியனுடைய ஒரு உழைப்பாகத்தான் இருக்கும். யாராவது அவருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லியிருப்பாங்க, மார்க்கத்துடைய செய்தியை சொல்லியிருப்பாங்க, அதன் விளைவால் அவர் பள்ளிக்கு வந்திருப்பார். இன்றைக்கு இஸ்லாமிய இயக்கங்கள் இந்த மண்ணில் நிறைய பணிகளை செய்கிறது. சமுதாயத்திற்கு தேவையான பணிகள், அது கலாசாலைகளை நிறுவுவதாக இருந்தாலும் சரி, தனிநபர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதாக இருந்தாலும் சரி, பல்வேறு வகையிலே இஸ்லாமிய இயக்கம் தான் செயலாற்றி கொண்டிருக்கிறது, சேவையாற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் இந்த இஸ்லாமிய இயக்கம் தான் சமுதாய ஒற்றுமைக்கு, சமூக ஒற்றுமைக்கு கேடாக நிற்கிறது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அப்படி சில அறிஞர்கள் தவறாக பிம்பப்படுத்துகின்றார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே 60 லட்சம் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த 60 லட்சம் முஸ்லிம்கள் ஏதாவது ஒரு இஸ்லாமிய இயக்கத்திலே இருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு 4-5 பெரிய இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கின்றன, அது போதாது, அது பத்தாது. ஒரு குறைந்தது ஒரு 20 இஸ்லாமிய இயக்கங்களாவது இருக்க வேண்டும், பெரிய இயக்கங்கள். 60 லட்சம் பேருமே இந்த இஸ்லாமிய இயக்கத்திற்குள் வர வேண்டும். ஒரு புத்தகத்தை நாம் அடக்கும், ஒரு லைப்ரரிக்கு போறோம், புத்தகம் எப்படி அடுக்கப்பட்டிருக்குது, ஒவ்வொரு புத்தகத்திற்கும் ஒரு ரேக் இருக்கும், அந்த ரேக் எல்லாம் சேர்ந்து ஒரு அலமாரியா மாறும். 60 லட்சம் முஸ்லிம்களும் ஒன்று சேர்வது என்றால் எப்பொழுது சாத்தியமாகும்? இந்த 60 லட்சம் முஸ்லிம்களும் ஒரு 10 அல்லது 20 இஸ்லாமிய இயக்கத்திற்குள் வர வேண்டும். 60 லட்சம் முஸ்லிம்களை ஒன்று இணைப்பது கடினம், ஆனால் ஒரு 10 இஸ்லாமிய இயக்கங்களை ஒன்று இணைப்பது என்பது மிக மிக எளிது. இந்த கான்செப்ட் நம்ம புரியவே மாட்டேங்கிறோம். இஸ்லாமிய இயக்கம் உருவாகுது, ஒரு புதிய இஸ்லாமிய இயக்கம் வருது அப்படின்னா போச்சு, முஸ்லிம்களை ஒற்றுமையை குலைக்கிறாங்க என்றெல்லாம் நாம் நினைக்கின்றோம். உண்மையில் இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமைக்கு யார் குந்தகத்தை தருகிறார்கள் என்றால், யாருக்கு இந்த சமூகத்தால் பாதிப்பு என்றால் இஸ்லாமிய இயக்கத்தில் இருப்பவர்களால் அல்ல. எந்த இஸ்லாமிய இயக்கத்திலும் இணையாமல் தனி மரமாக இருக்கின்றானே அவன் தான் பாதிப்பு, அவன் தான் இந்த சமூகத்திற்கான குந்தகத்தை தரக்கூடியவன். அவர் எதுவுமே செய்ய மாட்டாரு,
ஆனா இஸ்லாமிய இயக்கம் நிக்கணும். நமக்கு ஏதாவது பிரச்சனை, ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு பிரச்சனை அல்லது வேற ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னா அப்போ தமுக வருமா, டிஎன்டிஜே வருமா, எஸ்ஐ வருமா என்றெல்லாம் நம்ம கேட்போம். ஆனால் அதுல யார் உறுப்பினராக இருப்பார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகா அலைஹிஸ்ஸலாம் உறுப்பினர்களாக இருப்பார்கள். நாம் தான் அதில் இருக்க வேண்டும். ஒரு இயக்கத்திலே சேர்ந்து நம்முடைய ஆற்றலையும் திறமையும் வெளிப்படுத்த முடியாத மக்கள், கோழைகள் தான் இஸ்லாமிய இயக்கத்தை குறை சொல்லுவார்கள். உண்மையில் இஸ்லாமிய இயக்கம் தான் இந்த சமுதாயத்திற்கு பலம். ஒரு இஸ்லாமிய இயக்கம் நினைத்தால் 100 பள்ளிவாசல்களை கட்டிவிடலாம். ஒரு இஸ்லாமிய இயக்கம் நினைத்தால் 100 பள்ளிக்கூடங்களை உடனே உருவாக்கி விடலாம். ஆனால் நாம் ஒன்று சேர வேண்டும், இஸ்லாமிய இயக்கத்திற்குள் வர வேண்டும். இஸ்லாமிய இயக்கத்திற்கு சேருவதுதான் மிகப்பெரிய ஆரோக்கியமான செய்தி. ஆகவேதான் திருக்குர்ஆன் நெடுகிலும் இந்த ஜமாத்தை குறித்து, நாம் ஒன்றாக இருப்பதை குறித்து வலியுறுத்துகின்ற ஏராளமான வசனங்களை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்கிறான், வலா தத்தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். எல்லாமே இந்த இஸ்லாமிய இயக்கத்தை குறித்து தான் சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் இஸ்லாமிய இயக்கத்தை ஆபத்தாக நினைக்கின்றோம். நம்ம பையன் ஒரு இஸ்லாமிய இயக்கத்தில் இருக்கிறான்னா, அதெல்லாம் போவாதரா என்று நாம் அவனை எச்சரிக்கின்றோம். இதெல்லாம் புரியாமல் நாம் சொல்லுகின்றோம். ரமலான் மாதம் விட்டால் இஸ்லாமிய இயக்கத்தின் நிறைய மக்களிடத்திலே நலப்பணிகளுக்காக உதவிகளை கேட்பார்கள். ஏதோ அவர் சொந்த பணிகளுக்காக கேட்பது போல் நாம் நினைத்துக் கொள்கிறோம். அதனால் அவர்களுக்கு எந்த ஆதாயமும் கிடையாது. அவர்கள் ஏன் தராவி தொலை நின்று உங்களிடத்தில் வசூல் செய்ய வேண்டும்? அவர்கள் ஏன் ஜும்மாவில் வசூல் செய்ய வேண்டும்? அவர்கள் தங்களுக்காக வசூல் செய்கிறார்களா? இல்லை, இந்த சமுதாயத்திற்காக செய்கிறார்கள். இந்த மார்க்க பணிக்காக நிதி தேவை, ஆகவே செய்கின்றார்கள். இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் நாம் அவர்களை உதாசீனப்படுத்துகின்றோம், அவர்களை காயப்படுத்துகின்றோம். நாமும் இஸ்லாமிய இயக்கத்தில் இணையாமல் இஸ்லாமியத்தில் இருப்பவர்களையும் நாம் உதாசீனப்படுத்துகின்ற போங்கு என்பது எங்கிருந்து பெறப்படுகிறது என்றால், இந்த மார்க்கத்தை நாம் சரியாக உள்வாங்காமல் இருந்த காரணத்தால், மார்க்கத்தை அரையும் குறையுமாக பின்பற்றுகிற காரணத்தால் வருகிறது. ஆகவே நாம் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும். இந்த 5 உதாரணங்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன. மார்க்கத்தை நாம் அரையும் குறையுமாக பின்பற்றதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும், முழுமையாக பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் உரிய வெற்றி நமக்கு கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுகின்ற மேன்மக்களாக நம்மை ஆக்க வேண்டும் என்று துஆ செய்து இந்த அளவில் நிறைவு செய்துள்ளேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் மலிகுன் கதீம் பர்ரூஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.